அன்பு முக்கியமா கொள்கை முக்கியமா அப்படின்னு உங்களை யாராவது கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? கொள்கை தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். கொள்கை தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம். இல்லை, இந்த கதையை கேட்டிங்கன்னா நீங்கள் தெளிவான முடிவுக்கு வந்துடுவீங்க. ஒரு முறை ஒரு சென் துறவி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அந்த சாலையோரத்தில் ஒரு சின்ன சிறுமி அழுதுட்டு இருந்தாலாம். அம்மா காணோம் அம்மா காணோம்னு சொல்லி அழுதுட்டு இருக்கிறா. ஏதோ அம்மா கூட கடைக்கு வந்திருக்கான்னு தெரியுது, ஆனால் அழுதுட்டு இருக்கா. அப்போ அவ என்ன சொல்லி அழுறானா, அம்மா காணோம் பசிக்குது, அம்மா காணோம் பசிக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு. அப்போ அந்த செந்துறவி உடனே என்ன பண்றாரு, பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுது, நீங்க சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா வீட்டில் அம்மா சாப்பிட்ட உடனே தான் இந்த குழந்தை சாப்பிடுவாளாம். அதனால நீங்க சாப்பிடுங்க, அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டே இருக்கா. ஆனால் ஜென் துறவி சொல்கிறாரு, நான் 7 மணிக்கு மேலே சாப்பிடவே மாட்டேன், இதுதான் என்னோடய பழக்கம். நான் இது கிட்டத்தட்ட 40 வருஷமாக இப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அதை மாற்ற முடியாது. 7 மணி ஆயிடுச்சு ஏற்கனவே, 7 மணிக்கு மேலே நான் சாப்பிட மாட்டேம்மா, அதனால் நீ சாப்பிடு தங்கம் அப்படின்னு அந்த செந்துறவி சொல்கிறார். ஆனால் இந்த குழந்தை விடவே இல்லை. நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாலாம், ரொம்ப அழுறா. அப்போ என்ன பண்ணுறது, நம்மளோட கொள்கை 40 வருஷமாக ஃபாலோ பண்ண அந்த கொள்கையை இன்னைக்கு விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த குழந்தைக்காக ஒரு வாய் சாப்பிட்டாராம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை சாப்பிட்டோன்னே வயிறு நிறைஞ்சோடனே அதுக்கு தோணிச்சான், அதுக்கு இப்போ மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்னோட வீடு அங்கே தான் இருக்குது, அங்கே விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். இவர் கூடவே கூட்டிகிட்டு போனாராம். அது கரெக்டாக காட்டுச்சான். அவங்க வீடு வந்தோடனே அந்த குழந்தையும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. அந்த குழந்தைக்கு ஒரு நல்லது செஞ்சதா இவரோட மனசு சந்தோஷமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய கொள்கையை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாராம். ஆனால் கொள்கை முக்கியமாக அன்பு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது அன்பு தான் முக்கியம் அப்படின்றத தான் மனசு தேர்ந்தெடுத்து செஞ்சதுனால அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த வருத்தத்தை விட்டுட்டாரு. உங்கள் குடும்பத்தில் கூட நீங்கள் ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுங்க, தப்பே இல்லை. ஆனால் 365 நாளில் ஒரு 5 நாள் அதை ஃபாலோ பண்ணலன்னா ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா கொள்கையை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோட மனசை பாதிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது உங்களோட கையில் தானே இருக்குது. உறவுகள் மட்டும்தான் உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க, உங்கள் கூடவே வரப்போகிறாங்க. கொள்கைகள் எப்பொழுதும் நீங்கள் நினச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் தானே. ஒரு நாள் விட்டு கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ சொல்லுங்கள், கொள்கை முக்கியமா அன்பு முக்கியமா? கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.